இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் நாம் சவுலே சவுலே என்று தேவன் அழைத்ததற்கான காரணத்தை பார்த்தோம். இன்று மார்த்தாளை தேவன் அழைக்கிறதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லுகிறார். இப்போது நிறைய இடத்துல நீங்கள் பைபிளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மரியாள்கிட்ட பேசும்போது ஒருக்கா மரியாளேன்னு கூப்பிட்டுருப்பாரு, ஒருக்கா மார்த்தாளேன்னு கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் இந்த ரெட்டை கிளவி, தமிழ் அந்த கிராமரில் சொல்லுவாங்க பாருங்க, ரெட்டை கிளவி, அது ரெண்டு தடவை அட் எ டைம் என்ன செய்கிறது, அது கூட மார்த்தாளே மார்த்தாளே, அதை அடிக்கோடிட்டு நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் தேவன் ஒரு அவசர காரணத்திற்காக கூப்பிட்டுருப்பார். இப்போது இந்த மார்த்தாள் யார்? மார்த்தாள் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குடும்பம். அவளுக்கு மரியாள்னு ஒரு சகோதரி இருக்காங்க, லாசருன்னு ஒரு சகோதரன் இருக்காங்க. இவங்க குடும்பத்தை எப்படி ஏசப்பா செலக்ட் பண்ணாங்க? அந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த மார்த்தாள் மரியாள் இவங்க என்ன செய்வாங்க, ஏசப்பா ரொம்ப விரும்பி அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்தோடனே ஏசப்பா உபசரிக்கிறது, ஏசப்பாவுக்கு தேவையானதை செய்து கொடுக்கறது, அவரை பசி ஆற்றுறது, அவருக்கு தண்ணீர் கொடுக்கறது, அவர் கால் கழுவுறதுக்கு எல்லா காரியங்களையும் ரொம்ப விரும்பி என்ன செய்தாங்க. அதனால தேவன் என்ன செஞ்சார், அவங்கள ரொம்ப நேசிச்சார். இப்போது நம்ம நிறைய நேரம் பாருங்கள், நம்ம எவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பைபிளை காலையில் திறந்தோன்னா எப்போ மூடலாம், டைமை பார்த்து பைபிள் வாசிக்கிறோம். நான் அந்த தவறுகளை பண்ணக்கூடிய காலகட்டங்களில் இருந்ததுண்டு. அப்போது நம்ம தேவன் விரும்புகிறத நம்ம என்ன செய்ய முடிச்சோம், அவர் எப்படி நம்ம அவரை வெல்கம் பண்ணுறோம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை விரும்பி வெல்கம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார். இப்போ இவங்க ரொம்ப அவரை வெல்கம் பண்ணுறாங்க. அது அழகாக கொடுத்துருக்கு பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், அங்கே மார்த்தாள் எனும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஷி அக்செப்டட் ஹிம். அவ நினைச்சா வீட்டில் ஏற்றுக்கிட்டா, வீட்டில் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. எத்தனையோ பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கலாம், அவர் அப்படி சுற்றி திட்டுறாரு, தேவையில்லாத காரியங்களை பிரசங்கிக்கிறாரு, இவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா இருந்ததாலாம் குறிப்பிடப்படவில்லை, என்னெல்லாமா சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதையுமே அவள் காதில் வாங்கலை. அவர் முழு இருதயத்தோடு என்ன செய்கிறா, ஏற்றுக்கொள்கிறான். அந்த வீட்டுக்குள்ளே தேவன் பிரவேசிக்கும் போது நிறைய பேர் சுற்றில் இருக்காங்க, சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு வயிறு பசிக்கும், இப்படி சாப்பாடு கொடுக்கணும், அவர் அங்கெல்லாம் அலைஞ்சிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி மார்த்தாள் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. சமையல் வேலைகளில் மற்ற பற்பல வேலைகள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க சகோதரி மரியாள் என்ன செய்கிறாங்க, மார்த்தாள் பிஸியாக இருந்தாங்க, மரியாள் என்ன செய்கிறாங்க, தேவனுடைய பாதத்தில் உட்காந்து அவங்க சொல்கிறதையே கேட்டுட்ருக்காங்க. இப்போது மார்த்தாளுக்கு என்ன செய்து கோபம் வருது. ஏசப்பா எல்லாம் தெரிஞ்சவர், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறவர், தப்பு பண்ணுறவங்கள திருத்தி விடுறவர். ஆனால் என் சகோதரி தப்பு பண்ணும்போது மட்டும் அவர் அமைதியாக இருக்கிறாரு, அப்போ நம்ம இதை சும்மா விடக்கூடாது, அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி போகிறாப்புல போய் அதை மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் போய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிற, கவலைப்படுகிற, ஆனால் கவலைப்பட்டு கலங்கன்னா தேவையானது ஒன்றே அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு தான் ஏசப்பா அவளை பார்த்து மார்த்தாளே மார்த்தாளேன்னு சொல்லி அவசரமாக என்ன செய்கிறாங்க, கூப்பிட்றாங்க. இன்றைக்கும் உங்களை பார்த்து தேவன் கூறாரு. நீங்கள் நிறைய பேர் பெண்கள் பாருங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என் கணவனுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பிடிக்கும், என் மாமியாருக்கு இப்படி பிடிக்கும், என் பிள்ளைங்களுக்கு இப்படி பிடிக்கணும், டிஃபனையே வெரைட்டிஸாக செய்வாங்க. லஞ்சில் கூட்டுகள், ஸ்நாக்ஸ், அதில் வெரைட்டிஸ். சாயங்காலம் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வராங்கல்ல, வீட்டில் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய கணவனுக்கு விதமாக ஸ்நாக்ஸ். இப்போ நிறைய யூடியூப் சேனலில் நிறைய குக்கிங் பற்றி அதை போட்டெல்லாம் வித்தியாசமாக. ஏன்னா அவங்களுடைய கவலைகள், அவங்களுடைய இதெல்லாம் நல்லா கவனிக்கணும், தப்பு கிடையாது. எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்கிறது தப்பு கிடையாது. குடும்பத்தை கவனிக்கிறது பொறுப்பே தேவன் பெண்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. குணசாலியான ஸ்திரீயாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவனை, பெரியவர்களை வீட்டில் நம்ம கவனிக்கணும். ஆனால் அதுலேயே முழு டைமிங் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதை தான் தேவன் மார்த்தாளுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாரு. நீ தப்பு பண்ணுற மார்த்தாள், தேவையானது ஒன்றே ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கு என்ன,
தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. அதிகாலையில் எழும்பி நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணாலும் அது டேஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தாலும் எல்லாரும் விரும்புவாங்க. ஒரே ஸ்நாக்ஸில் நீங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்திடலாம். மிச்ச நேரம் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நீங்கள் செய்து கொடுக்குறதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். தேவனுடைய அபிஷேகம் அதில் இருக்கும். அப்போது நம்ம நிறைய நேரம் நம்முடைய காரியங்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? கவலைப்படுகிறோம். பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். படிக்கலையே, ஒரு வேலைக்கு போகலையே, என் பையன் இப்படி சுற்றி கொண்டு அலையிறானேன்னு சொல்லி பையனே நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பெற்றோர் பாருங்க, என் பையன் இப்போ வெளியே வந்திருக்கான், அந்த கடையில் நிற்கிறானா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இவன் அங்கே நிற்கிறானா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இப்படியே அவனே நோட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வேலையாக இருக்கும். அப்போது நம்ம அப்படி நோட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணும்போது தேவன் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். நீ அந்த நேரத்தில் என் பாதத்தில் அமர்ந்திரு மகளே அப்படின்னு சொல்கிறார். அப்படிங்க அமர்ந்திருக்கும் போது தேவன் அவர்களுக்குள் பெரிய மாற்றத்தை என்ன செய்வார்? கொண்டு வருவார். உங்கள் கணவன் தப்பு பண்ணுறாரு, இல்லை அவர் வேறு வழியில் போகிறாரு, அவரை குறித்ததான பாரம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, நீங்கள் அவரையே நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஸ்பை வச்சு நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேவையில்லை, நம்மளால் நோட் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் கணவனை திருத்தி கொண்டு வர நீங்கள் யாருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும்? தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் நீங்கள் சொல்லும் போது கடவுள் உங்களுக்கான எல்லா காரியங்களும் என்ன செய்வார்? முடித்து தருவார். இன்றைக்கு அதற்காகவே உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்கள் பெயர் சொல்லி கூப்பிடுறாரு, அவசரமாக கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாருன்னா, நீ போயிட்டு இருக்கிற ட்ராக் சரியில்லை, நீ திரும்ப மகளே என்னுடைய பாதத்தில் அமர்ந்துரு, எனக்குடைய காரியங்கள் என்னை நிறைய நேரம் பைபிள் வாசி, நிறைய நேரம் ஜெபி, உன்னுடைய காரியங்கள் என்னிடத்துல தெரியப்படுத்து, நான் அதை பார்த்து கொள்வேன், அது உனக்கு ஜெயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து இன்றைக்கு பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் உங்களை என்ன செய்கிறாரு? கூப்பிடுகிறார். இன்றைக்கு உங்கள்கிட்ட நிறைய காரியங்களில் நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம், இது வரைக்கும் போனது நமக்கு இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது மார்த்தாளை போல அல்லாமல் மரியாளை போல நம்முடைய வாழ்க்கையில் தேவனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு, மார்த்தாளும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் என்ன டைமை ஏசப்பாக்கு கொடுக்கல. நீங்கள் உங்கள் டைமை ஏசப்பாக்கு கொடுக்கும்போது அந்த நேரங்களை என்ன செய்கிறது? முழுமையாக தேவனுக்கு கொடுக்கும்போது என்ன செய்ய முடியும்? முழுமையான குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தான் உங்கள் வீட்டில் குணசாலியான ஸ்திரீயாக என்ன செய்வீங்க? இருப்பீங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கணவன் பிள்ளைகள் எழும்பி குணசாலியான ஸ்திரீ, எங்கள் தாய், என்னுடைய மனைவி குணசாலியானவள்னு சொல்லி எழும்பி சாட்சி கொடுக்கக்கூடிய காலங்கள் வரும். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இனிமேலுடைய பாதத்தில் தேவையான ஒன்றாக என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை இன்றைக்கே தெரிந்து கொள் என்று சொல்லி உங்களை பார்த்து என்ன சிலர் சொல்லுகிறார். ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோசிக்கிறோம். மார்த்தாளின் காரியத்தை குறித்து எங்களோடு நீ பேசுனீங்க தகப்பனே. நாங்கள் நிறைய நேரம் அப்படி தான் இருக்கோம் ராஜா. 95% ஆஃப் த டைம் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய குடும்பம்னு சொல்லியிருக்கிறோம். அந்த குடும்பத்தை தந்தவர் நீர், இந்த கணவனை தந்தவர் நீர், அந்த குழந்தைகளை தந்தது நீர் என்பதை நாங்கள் மறந்து விட்டோம் தகப்பனே. இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அநேக நேரம் தேவையானதாகிய உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நாங்கள் என்று கற்றுக்கொண்டோம் தகப்பனே. எங்களுடைய காரியங்களை நீர் மேற்போட்டு எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் சொல்லி நாங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாங்கள் தேடும்போது எல்லாவற்றையும் எங்களுக்கு கூட தருவேன் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தை நாங்கள் பற்றி கொண்டு தகப்பனே, மரியாதை போல நம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இப்பொழுதே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நீர் கண்ணோக்கி நீர் பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கண்ணீர் விட்டு உங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அழைத்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, நீ நேசிக்கிறீர், அன்பு கூறுகிறீர் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக என்னுடைய அபிஷேகம் பிள்ளைகளுக்குள் இறங்கி பலப்படுத்தட்டும் தகப்பனே. உமக்காண்டி பெரிய காரியங்களை அவர்கள் செய்யட்டும். நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.